நிலாவோட சர்ஃபேஸில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு பெரிய ராக்கெட் பயங்கரமாக மோதி வெடிச்சிருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சுமார் 4 டன் வெயிட் இருக்கிற SpaceX Falcon 9 ராக்கெட்டோட அப்பர் ஸ்டேஜ் ஒரு வருஷத்துக்கு மேலே ஸ்பேஸில் எய்ம்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருந்துச்சு. ஆகஸ்ட் 5, 2026 அது அன்எக்ஸ்பெக்டடாக நிலாவோட சர்ஃபேஸில் 8700 km/h வேகத்தில் வந்து மோதி இருக்கு. இந்த இம்பேக்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஆர்மியில் யூஸ் பண்ணுற பாம்ஸை 3 டன் எடுத்து நிலாவோட சர்ஃபேஸில் ஒரே நேரத்தில் வெடிக்க வச்சா எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷனால் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு லூனார் சர்ஃபேஸில் டஸ்ட்டு கிளம்பியிருக்கு. இந்த ராக்கெட் 2025 ஜனவரி மாதம் 2 லூனார் லேண்டர்ஸை நிலாவுக்கு அனுப்புறதுக்காக ஃப்ளோரிடாவிலேருந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இதோட மிஷன் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகும்போது சன் அண்ட் மூனோட கிராவிட்டிக்கு நடுவில் லாக் ஆகி இது நிலாவை சுற்றி அன்னிவனாக ஆர்பிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக அது நிலாவோட கிராவிட்டியால் இழுக்கப்பட்டு இப்போ நிலாவில் மோதி வெடிச்சிருச்சு. நம்ம எர்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஃபாரின் பாடி நுழைஞ்சிச்சுன்னா நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரால் அது வானத்திலேயே பேர்ன் ஆகி வெடிச்சிடும். ஆனால் நிலாவில் அட்மாஸ்பியர் இல்லைன்றனால இந்த ராக்கெட் ஃபுல் ஸ்பீடில் வந்து மோதி வெடிச்சிருக்கு. எர்த்துக்கு இதனால் எந்த டேஞ்சரும் இல்லை. ஆனால் ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது என்னென்னா, மூனோட சாயில் காம்போசிஷன், டஸ்ட் பிஹேவியர், கிரேட்டர்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட்டுங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருக்கு. ஒரு ஆக்சிடென்டல் ராக்கெட் கிராஷ் சயின்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு ப்ரைஸ்லெஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டாக மாறி இருக்கு.